ஒரு கட்சி ஆட்சிக்கு வருதுன்னா சும்மாலாம் வந்துடாது, ஏதோ புழுக்கில் வந்துடாது. லாட்டரி சீட்ல ஒருத்தனுக்கு 1 கோடி ரூபாய் நிதி விடுற மாதிரிலாம் அரசியல்ல புழுக்கில் வர முடியாது. அது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஏதோ நான் போட்டேன் எனக்கு வந்துருச்சு அப்படின்லாம் இது வராது. நீ முறையாக மக்களை சந்தித்து, மக்களை அரசியல்படுத்தி, மக்களுடைய நன்மதிப்பை பெற்று, மக்களுடைய நம்பகத்தன்மையை பெற்று, அதன் பிறகு அவர்களின் ஆதரவை பெற்று ஒரு எல்லைக்கு வர முடியும். ஆக அந்த நன்மதிப்பை நாம் பெற்று வருகிறோம் என்பதற்கு சான்று இப்ப 4 எம்எல்ஏ 2 எம்பி. மக்களிடத்திலே நமக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது, அல்லது ஒரு நன்மதிப்பு இருக்கிறது, அல்லது ஒரு ஆதரவு இருக்கிறது என்பதை கண்ட தேர்தல் ஆணையம், சரி உங்களை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, 2 எம்பியா நீங்க தேர்ந்து வெற்றி பெற்று வந்திருக்கிறீங்க, நீங்களும் ஒரு மாநில கட்சி தான் அப்படின்னு நமக்கு ரெகக்னிஷன் கொடுத்திருக்கிறாங்க, அங்கீகாரம். இது நான் 25 வருஷத்துக்கு முன்னால 20 வருஷத்துக்கு இல்ல 14 வருஷத்துக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் ஆண்டுன்னு ஒரு நான் டிக்ளேர் பண்ணேன். 2011 சிறுத்தைகள் ஆண்டு அப்படின்னு. அந்த சிறுத்தைகள் ஆண்டு என்கிற போது நான் காயின் பண்ண ஸ்லோகன் தான், வரையறுத்த முழக்கம் தான், அமைப்பாய் திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம். இந்த 3 ஒன்னோட ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பா வர்றது, ஒன்னோட ஒன்று காரலேட்டட், நெருக்கமான தொடர்புடையது. அமைப்பாய் திரண்டால்தான் அங்கீகாரம் பெற முடியும், அங்கீகாரம் பெற்றால்தான் அதிகாரத்தை வென்றெடுக்க முடியும், ஆட்சிக்கு வர முடியும்.